எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நம்ம க்ரோ ஜாயிண்ட்லி பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வெப்சைட்டு லைவுக்கு வந்துருச்சு. இதில் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம், எப்படி பேமெண்ட் பண்ணி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணோன்றதை ஃபுல்லாகவே நான் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? இதில் என்னென்னா, நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ உங்களோட அட்ரஸ் கரெக்டாக இருக்கணும், நீங்கள் கொடுக்குற பேங்க் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கணும், ஓகேங்களா? நீங்கள் எடிட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் எடிட் பண்ணோன்னா நீங்கள் அட்மின்க்கு ஒரு மெயிலோ இல்லை மெசேஜோ அனுப்பிச்சு அதுக்கப்புறம் தான் அட்மின் தான் இது பண்ண முடியும். ரெஜிஸ்ட்ரேஷன் மெயில் ஐடி ஒரு வாட்டி தான் கொடுக்க போகிறீங்க, ஒரு மெயில் ஐடி. அப்புறம் ஒரு ஃபோன் நம்பரில் ஒரு வாட்டி தான் பண்ண முடியும். அது பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் பண்ணால் நிறையா ஃபேக் ஐடி உள்ளே வரும். நிறைய பேர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஐடி தெரில, பாஸ்வேர்டு தெரிலன்னு சொல்லி திருப்பி போட்டாங்கன்னா நம்ம ஆட்டோஃபில்க்கு கொஞ்சம் ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குங்க. அதனால் ஒரு நம்பருக்கு ஒரு ஐடி போட்டுக்குங்க. ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஐடி தான், ஒரு இமெயில் ஐடிக்கு ஒரு ஐடி தான், ஓகேங்களா? யூசர் நேம் வந்து நீங்கள் போடுறது உங்களுக்கு வந்துடும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு மெயில் ஐடிக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனுமே வரும். உங்களுக்கு கீழே யாருனா ஜாயின் பண்ணாங்கன்னா உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு லெவல் இன்கம் வந்தாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், சரிங்களா? இதில் எல்லாமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அண்ட் ப்ரைவசி எல்லாமே உள்ளே போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, growjointly.com அப்படி போயிட்டிங்கன்னா கெட் ஸ்டார்ட்டு அவர் பிளான் இருக்குது பார்த்தீங்களா? இதை கெட் ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜில் க்ரோ ஜாயிண்ட்லின்னு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரெஃபரன்ஸு அட்மினோட ஐடி வந்துடும், கம்பெனியோட இது. இந்த இடத்துல உங்களுடைய நேமும் ஒரு யூசர் நேம் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எப்படி யூசர் நேம் வருமோ போட்டுக்கலாம். இமெயில் ஐடி, அப்புறம் உங்களுடைய ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், ஓகேங்களா? பாஸ்வேர்டு கரெக்டாக போட்டுக்குங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அண்ட் ப்ரைவசி பாலிசி, டைம்ஸ் ஆஃப் சர்வீஸ், இது ரெண்டுமே ஒரு வாட்டி செக் பண்ணி படித்து பார்த்துட்டு டிக் பண்ணி கிரியேட் அன் அக்கௌண்ட்டுன்னு கொடுக்கணும், சரிங்களா? நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன், சொல்கிறேன். நம்ம கிரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்தோடனே அடுத்ததுன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் வரும். உங்களுடைய ஃபுல் நேம் இங்கே என்ட்ரு பண்ணணும். அப்புறம் உங்களுடைய அட்ரஸ் வந்து இங்கே கரெக்டாக என்ட்ரு பண்ணணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பேங்க் டீட்டெயில்ஸ் வரும். பேங்க் டீட்டெயில்ஸ் அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி கோடு, பேங்க்கு நேம், இது எதுவுமே தப்பாக ஃபில் பண்ணாதீங்க. 1க்கு 2 தடவை பார்த்துட்டு ஃபில் பண்ணாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்பவே இதெல்லாம் டீட்டெயில்ஸ் எடுத்து வச்சுட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள், ஓகேங்களா? இது ஃபுல்லாகவே நீங்கள் எல்லாமே அப்டேட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அடுத்தது போகணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிளான் பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படின்றதும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கிரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்தோன்னே இந்த பேஜ் தான் வரும். இதை உங்களுடைய நேமு, இது உங்களுடைய அட்ரஸ், ஃபுல் அட்ரஸ் இதில் நீங்கள் எந்த அளவு கரெக்டாக கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு சாரீ வந்து கொரியருக்கு வரும். நீங்கள் தப்பாக கொடுத்துட்டு நான் தப்பாக மாற்றி கொடுத்துட்டேன், தப்பாக போயிடுச்சுன்னா கம்பெனி பொறுப்பாகாது. திரும்பவும் நான் சொல்லிக்கிறேன், உங்களுடைய நேம் டீட்டெயில்ஸு, பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுங்க. ஏன்னா விட்ரா வர்றப்போ உங்களுக்கெல்லாம் கரெக்டாக ரீச் ஆகணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாமே கொடுத்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹோம் பேஜ் நம்மளுக்கு வந்துடும், ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரெஃபரல் லிங்க் இருக்கும். நீங்கள் ரெஃபரல் பண்ணி கூட நீங்கள் ஏர்ன் பண்ணுறது இருந்தால் ஏர்ன் பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணி இதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு காப்பி ஆகிடும், ஓகேங்களா? உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே லெவல் இன்கம்லேருந்து கமிஷன்லேருந்து உங்களுடைய பிளான் எல்லாமே வந்துடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, மேலே அந்த 3 ஐஃபோன் இருக்கும், 3 கோடு, அதை கிளிக் பண்ணுங்கள். பிளானுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளானை கிளிக் பண்ணணும், ஓகேங்களா? பிளான் இது தான் இருக்கும், 700 ருபீஸு. ரெஃபரல் போனஸ் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இதில் இருக்குது. சப்ஸ்கிரைப் நவ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் நவ் கொடுத்தோடனே எஸ்ன்னு கேட்கும், எஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள், ஓகேங்களா? அவ்வளோதான். மேக் பேமெண்ட்டுன்னு வரும். பே நவ் நீங்கள் இங்கே கொடுக்கணும். பே நவ் கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி போயிடும். இன்னும் இதில் வந்து யூபிஐ நாங்கள் கொண்டு வரல, ஓகேங்களா? யூபிஐ கொண்டு வரணும். அதனால் இப்போதைக்கு நீங்கள் பண்ணோன்னா நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய
கார்ட் பேமெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? அது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக உங்களுக்கு பேமெண்ட் பண்ண உடனே உங்கள் ஐடி ஆக்டிவேட் ஆகிடும். ஓகேங்களா? நம்ம பேமெண்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்னா மை பிளானில் ஷேரின்னு வந்துடும். ஓகேங்களா? டோட்டல் லெவல் இன்கம் 2ன்னு வந்துடும். 700 நம்ம பர்ச்சேஸ் பண்ணதோடைய டீட்டெயில்ஸு எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? இப்போது உங்களுடைய பிளான் டீட்டெயில்ஸு, ரெஃபரல் இன்கம், யூனி லெவல் இன்கம் இப்படி தான் உங்களுக்கு ரீச் ஆகும். இது கீழே 3 பேர், அதுக்கப்புறம் 9 பேர், 27 பேர், 81 பேர் இந்த மாதிரி தான் வருவாங்க. ஆக்டிவ் மெம்பர்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. டேஷ்போர்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுலேயே வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கட்டும், உங்களுடைய அட்ரஸாக இருக்கட்டும், ஏன்னா கொரியர் அனுப்புறதுக்கு கரெக்டாக லேண்ட்மார்க்கோட உங்களுடைய மொபைல் நம்பர் எல்லாமே கரெக்டாக கொடுங்க. ஏன்னா கரெக்டாக அனுப்பணும் இல்லையா? அப்புறம் தப்பாக கொடுத்துட்டு கடைசி நேரம் சொல்லாதே, உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்.